இந்த 48 ஓவரோட கடைசியில் இருக்கும். கடைசியில் ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கைலைன்ஸ் வர்சஸ் ஜெர்சி நம்பர் 18. ஜெர்சி நம்பர் 18 டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஏற்றுட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் சொல்லிடுறாங்க. 4 ஓவர் யூஸ் பண்ணணும் ஈச் ஒன். ஸ்கைலைன்ஸாக ஸ்ட்ரைக்கில் சுதாகர் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் சதீஷ். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் ஒயிலைனில் பிடிச்சி தெளிவாக போட்டுருக்காங்க. ஷார்ட்ஸ் வித் பால். ஸோ எங்கள் பிச்சு நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. கேப்ல போயிருக்காங்க. ஷார்ட் தான் பவுண்டரி போயிடுச்சு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுண்டரி சுதாகரோட பேட். செகண்ட் மேட்ச் தேர்ட் ஒன் பேஃபட் புல் ஸ்ட்ரைக்கர் சதீஷ் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ரொம்ப வெளியே போயிடுச்சு. ஒயிட் டாட் பாருங்க. விக்கெட்டுங்க. ரன் அவுட்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணி போறாங்க. நல்லா த்ரோ ஆக்சுவலா. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் திரும்பி வாட்ச்மேன் தெளிவா போட்டுருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 6 வந்திருக்கு. ஒரு விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க ஸ்கைலைன்ஸ். போலிங்க நியூ போல சூச்சி நல்ல கரெக்ட் ப்ராப்பரான கேட்டுங்க. 145 லைக்ல ஸ்ட்ரைக்கர் ஸ்ரீதர் போனாரு. ஒரு வைட் ஷாட் மேக்ஸிமம் நினைக்கிறேன். மேக்ஸிமம் பவுண்டரிக்கு அப்புறம் 6 வந்திருக்கு. ஸ்ரீதரோட பேட் அதே பந்தே ரொம்ப பவுன்ஸ் ஆயிருக்கு. டாட் பால் ஃபுல் டாஸ் லாஸ்ட் 2 இந்த ஓவரில் நல்ல கட் ஷாட். டீப்ல ஆளே இல்லை. வந்துருக்காங்க நல்லா ஸ்டார்ட். வாயிலான வர சேர்த்து தெளிவாக போட்டுக்காரு நினைக்கிறேன். டாட் பால். 2 ஓவருக்கு ஸ்கோர் 20. ஒரு விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க. சரியா பண்ணல. ஸ்ட்ரைட்ல போயிருக்கு. அப்புறம் த்ரூ கிடைக்கல. ஷாட் அப்புறம் கண்டிருக்கான டிஸ்டன்ஸ். ஐயோ ஆல்மோஸ்ட் பால் எடுத்துட்டாரு. கையை போட்டு பவுண்டரி போயிருக்கு. லக்கி பவுண்டரி. சுரேஷோட பேட் இருந்து நெக்ஸ்ட் ஒன் போயிட்டாருங்க. ஒரு சிங்கிள் தான் சொல்லணும். ரன் அவுட்ல செகண்ட் யூஸ் பண்றாங்க. லாஸ்ட் 2 ஓவர்ல நான் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். சரியா பண்ணல. ஷாட் பால் தான். 3 ஓவருக்கு ஸ்கோர் 28 வந்திருக்கு. 2 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க ஸ்கைலைன்ஸ். இன்னும் ஒரு ஓவர் மட்டும் தான் இருக்கு. பவுலிங்ல கவி வந்திருக்காரு. கடைசி ஓவர் ஸ்கோர் 28 தான் வந்திருக்கு. பால் பம்ப் ஆயிடுச்சுங்க. லக்கி பவுண்டரி. மச்சியான பவுண்டரியா சொல்லலாம். ஸ்ரீதர் பேட்டில் செகண்ட் ஒன் ஷாட். பால் டர்ன் இருந்தது. பால்ல லைட்டா நேரா பேட்டிங் வந்திருக்கு. பேக் டு பேக் பவுண்டரி ஸ்ரீதரோட பேட்டில். சான்ஸ் ஒர்க் ஆச்சு. ஹையா போயிருக்கு. தூக்கி விட்டுருக்காரு. ஃபிளாட் ஆச்சு. நம்ம டிஸ்டன்ஸ் போயிருக்கலாம். 2 ஓவருக்கு ஒரு விக்கெட் யூஸ் பண்ணாரு ஸ்ரீதர். கவர் யூஸ் பண்றாங்க ஸ்கைலைன்ஸ். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். ஸ்லோ டெலிவரி. கடைசி பால் விக்கெட் முடிக்கிறாங்க ஸ்கைலைன்ஸ். ரெண்டு பால் பவுண்டரி போறாங்க. அடுத்த பால் நல்ல கம்பேக் கவிட்டு இருந்து ஸ்கைலைன்ஸ் உள்ள வந்துட்டாங்க. 36 நாள் இருக்காங்க 4 ஓவருக்கு. ஜெர்சி நம்பர் 18 37 நாளும். ஜெர்சி நம்பர் 18 ஸ்ட்ரைக்ல வெங்கட் இருப்பார். ஆன் ஸ்ட்ரைக்ல ராஜ். ஷாட் ஸ்லாக் பால் வெளியே பனிஷ் பண்ணியிருக்காரு. கிளியரா இருக்கு. செகண்ட் பாலா ஃபர்ஸ்ட் சேர்த்து இருக்காருங்க வெங்கட். ஷாட் ஓடிக்கிற சூர்யா வைடா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தேர்ட் ஒன் ரீ on the rack. சத்யாக்கர் வாட்ச் பண்ணி தெளிவாக போட்டிருக்காரு.
போயிட்டாங்களா ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. ஸோ அந்த இடத்துல டாப் பேஜ் சிங்கிள் லாஸ்ட் டூ ஸ்ட்ரைக்கில் ராஜ் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் எக்ஸல் இருக்காரு உள்ளே ஏற்றது போட்டிருக்காரு. டாட் பால் மோஸ்டோட ஸ்கோர் 12 ரன் வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல. நல்ல ஸ்டார்ட் 25 ரன் தேவை 3 இருக்கு. ஒனியில் சதீஷ் ஃபர்ஸ்ட் பால் விட போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் 20 திரும்பி டாட் பால் நினைக்கிறேன். இந்த ட்ராக் லோ ஃபுட்டாஸ் ஃபர்ஸ்ட் வீலர் தலைக்கு மேலே யாருக்கு நல்ல ரீல்ஸ் எடுத்து ஸ்டம்ப் பட்டிருக்காங்க. முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு சதீஷ். நல்லா பவுலிங் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. விஷ்ணு டாட் பால் லாஸ்ட் இந்த ஓவரில் டெலிவரி நெக்ஸ்ட் பண்ணி வச்சு டாட் பால். 2 ஓவருக்கு ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் இருக்கு. அடுத்த 12க்கு 22 ரன் ஆகணும். ஒரு டீசெண்டாக போட்டு போயிருக்காரு. 3 ரன்ல போட்டிருக்காரு. ஒரு மேட்ச் ஓவர்னே சொல்லலாம். சதீஷ் 12க்கு 22 ரன் ஆகணும். மேட்ச் ஓவர்னே சொல்லலாம். பவுலிங் சுதாகர் வந்திருக்காரு. பேட்டிங் கீழே டாட் பால் செகண்ட் ஷாட்டுங்க. வெளியே போயிருக்கு. மச்சிடாருன்னே சொல்லலாங்க. ராஜோட பேட்ல இருந்து 10க்கு 16 ரன் ஆகணும். ஷார்ட் பால் டாப் ஏஜ் சிங்கிள் ஒரு ஆஃப் ட்ரைவ் இங்க ஒரு குயிக் சிங்கிள் சொல்லலாம். ரிஸ்க் சிங்கிள் டாப்பே லைன் அவுட் பேட்டா லூஸ் பண்றாங்க. ராஜா செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க. நல்லா கம்பேக் சுதாகர் இருந்து 7க்கு 14 ரன் தான் ஆடணும். ஸ்ட்ரைக் ரன்னிங் பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ் தெளிவாக வெளியே கிளியர் பண்ணிட்டாருங்க. ஒரு கிஃப்டட் பால்னே சொல்லலாம். கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு லூஸ் பாலை. கடைசி 6க்கு 8 ரன் ஆடணும். 29 ரன் வந்திருக்கு 3 ஓவருக்கு. ஸோ போன கடைசி பாலில் லென்த்தை மிஸ் பண்ணியிருக்காருங்க பவுலர். பவுலிங்கில் சிம்பு வந்திருக்காரு. கடைசி 6க்கு 8 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீனி ஷாட்டுங்க. நல்லா ஃபில்டர் பாலுக்கு வந்துடா கேட்ச் இடிக்கல. பால் விட்டு பவுண்டரி விட்டுருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுல் 4 ரன் வந்திருக்கு. 4 ரன் ஆடணும். 5க்கு 4 ரன் ஆடணும். யாருக்கா 4க்கு 4 ஷார்ட் டிஸ்டன்ஸ் போல கேட்ச் எடுத்தாங்க. நல்லா டேக்கர் தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. பாட்டு பார்த்தா ஸ்கோர் பண்ணணும். 3க்கு 4 ரன் ஆடணும். விட போட்டிருக்காரு. 3க்கு 3 ஆடணும். சேதா பேட் வரசி போட்டுருக்காரு. டாட் பால் ஒரு 2க்கு 3 ரன் ஆடணும். கடைசி பால் வரையும் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்சுயாக்கர் ஃபுல் ஃபேஸ்ல இங்கே அடிச்சிருக்காருங்க. பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டாரு. ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் விக்கெட். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் தான் வருவாங்க. கடைசி 1க்கு 3 ரன் ஆடணும். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் 1க்கு 3 ரன் ஆடணும். சிறப்பாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் போட்டிருக்க அப்புறம் நல்லா கம்பேக். அடுத்த பால்ல கண்ட்ரோல்லாம் போட்டிருக்காரு. ஓய்யோ இந்த ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க. காம்படிஷன் ஸ்னோ பால் ப்ளஸ் சிங்கிள் காம்படிஷன் ஆர்கி போயிட்டுருக்கு. ஸ்னோ பால் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த பால் ஒயிட் சொல்லியிருக்காங்க. ஒயிட் ப்ளஸ் ஓடி இந்த பால். ஸோ போனஸ் 2 ரன் வந்திருக்கு. 1க்கு 1 தான் ஆடணும். ஸோ ஒரு லீகல் டேவிரியா போட்டிருந்தா கூட மேட்ச் கண்டிப்பாக டிஃபெண்ட் ஆகிருக்கும். ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பவுலர். கடைசி 1க்கு 1 ரன் ஆடணும். சொல்கிறா ஆனால் சூப்பர் ஒளி சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டுங்க கேட்டுட்டாரு. ஃபைனல் ஷார்ட் பவுண்டரியோட இந்த மேட்சை ஜெர்சி நம்பர் 18 வின் பண்ணுறாங்க. கடைசி பாலில் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க.